ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஆல் பர்பஸ் கேபேஜ் கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் இங்கே ஒரு முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேபேஜை ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததான் இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது வேகிற அளவுக்கு தண்ணி, கருவேப்பிலை, உப்பு அண்ட் மல்லித்தூள் போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்கையாப்பிலே ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து அதை பியூரி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த தக்காளி பியூரி இதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசம்லாம் போயிட்டு அதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேபேஜ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், ரோட்டி, நான்